அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. வீட்டு வேலைகளில் ஒத்தாசையாக இருத்தல். அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள், தம் குடும்பத்திற்கு வீட்டு வேலைகளில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒத்தாசை செய்வார்கள். தொழுகை நேரம் வந்ததும் தொழுகைக்காக வெளியே சென்று விடுவார்கள். இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 676 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உங்களிடையே ஒருவருக்கொருவர் உபகாரம் செய்து கொள்வதையும் மறவாதீர்கள். நிச்சயமாக நீங்கள் செய்வதை பார்த்து கூலி கொடுப்பவனாக அல்லாஹ் இருக்கிறான். அல் குர்ஆன் அத்தியாயம் 2 சூரத்துல் பக்ரா வசனம் 237 இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. குடும்பத்திலே ஒருவருக்கொருவர் உதவியாகவும் ஒத்தாசையாகவும் இருப்பது நன்மையானது என்பதை இஸ்லாம் சொல்கிறது. இஸ்லாமிய பார்வையில் தன்னுடைய வீட்டு வேலைகளில் தம்பதியருக்கு உண்டான கடமை மற்றும் பொறுப்பாக கருதப்படக்கூடிய அந்த பணிகளிலே ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக நடந்து கொள்ள வேண்டும். வீட்டு வேலைகளை இவர்கள்தான் செய்ய வேண்டும், இவர்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று இருக்கக்கூடாது. ஒருவருக்கொருவர் உதவி செய்து பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வதற்கு நாம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறோம். இந்த வேலைகள் வணக்கமாகவும் குடும்ப உறவுகளை வலுப்படுத்தவும் தம்பதிகளுக்கு மத்தியிலே அன்பையும் பிணைப்பையும் ஏற்படுத்துவதற்கு ஒரு காரணமாக அமையும். குடும்பத்தில் அனைவரும் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டும். இதுதான் குடும்பத்தின் ஒற்றுமைக்கும் மகிழ்ச்சிக்கும் கட்டாயமான ஒன்று. வீட்டை சுத்தமாகவும் சீராகவும் பராமரிப்பது ஒவ்வொரு குடும்ப தலைவியினுடைய கடமை. அந்த குடும்ப பெண்களுக்கே உண்டான கடமை. பெரும்பாலான இடங்களிலே அவர்களுடைய ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் உறுதி செய்கின்ற சமையல் மற்றும் சுத்தம் செய்வதிலே கூடுதல் முயற்சியை மகிழ்ச்சியுடன் செய்கின்றார்கள். இது அவர்களுக்கே உண்டான ஒரு தனித்துவம். நம் வீட்டில் இருக்கின்றவர்கள் நம்முடைய வீட்டு வேலைகளை செய்வதனால் உடலியல் ரீதியான நன்மைகள் கிடைக்கிறது. மன ரீதியான ஒரு ஓர்மை, குடும்ப உறவுகள் மேம்படுவது அதற்குண்டான காரணமாக அமைதல், உடல் இயக்கத்தை அதிகரிப்பது, நினைவாற்றலை மேம்படுத்துவது, கால்களை வலுப்படுத்துவது, மன அழுத்தத்தை முற்றிலுமாக குறைப்பது, குடும்ப உறுப்பினர்களிடையே நல்லுறவை வளர்ப்பது போன்ற பல்வேறு விதமான பிரயோஜனங்கள் இருப்பதை நாம் கண்கூடாக காண முடிகின்றது. நாம் வீட்டு பணிகளிலே ஈடுபடுவதன் மூலமாக நம்முடைய உடல் நலத்தையும் மனநலத்தையும் நன்கு பராமரிப்பதுடன் நம்முடைய குடும்ப பிணைப்பையும் அன்பையும் வலுப்பெறுவதற்கு உண்டான ஒரு காரியத்தை செய்கிறோம் என்று ஒவ்வொருவருமே உளப்பூர்வமாக அதில் ஈடுபட வேண்டும். அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள், என்னை ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவில் இருந்தபோதே திருமணம் செய்து கொண்டார்கள். இந்த பூமியில் அவருக்கு அவருடைய குதிரையையும் தண்ணீர் இறைக்கும் ஒரு ஒட்டகத்தையும் தவிர வேறு எந்த சொத்துக்களும் உடைமைகளும் இல்லை. அதே வேளையிலே அந்த குதிரைக்கு நான் தீனி போடுவேன், அதை பராமரிக்கும் பொறுப்புகளை நானே கவனித்துக் கொள்வேன், அதற்கு தண்ணீர் புகட்டுவேன், அதை ஓட்டிச் சென்று
அதை இளைப்பாற வைப்பேன். தண்ணீர் இறைக்கும் அவரது ஒட்டகத்திற்காக வேண்டி பேரிச்சங்கொட்டைகளை இடித்து அதற்கு உணவாக கொடுப்பேன். இப்படி பல்வேறு விதமான வீட்டு பணிகளை அந்த பெண்மணி செய்து வந்ததாக சொல்லப்படுகின்ற இந்த விஷயங்களை பாராட்டி, எனக்கு நன்றாக எந்த வேலைகளெல்லாம் தெரியுமோ அவைகளை நான் முழுமையாக செயல்படுத்தி நான் உண்மையாக இருந்தேன் என்று குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய கணவருடைய வருவாய் மானியமாக ஒரு நிலத்தை ஒதுக்கி அந்த நிலத்திலே இருந்து நானே பேரிச்சங்கொட்டைகளை எடுத்து வந்து என் தலை மீது வைத்து சுமந்து கொண்டு வந்து, அந்த நிலம் என்னுடைய வீட்டில் இருந்து சுமார் 2 மைல் தொலைவில் இருக்கும். அப்படி இருந்தாலும் இது மாதிரி உண்டான சிரமமான பணிகளை நான் மேற்கொண்டேன் என்று சொல்லுகின்ற இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே 4397 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இருக்கின்ற தன்னுடைய சொந்த வீட்டு பணிகளிலே ஒருவரோடு ஒருவர் ஒன்றித்து போய் ஒருவருக்கொருவர் ஆறுதலாக இருந்து செயல்படுவதன் மூலமாக இல்லறம் இனிக்கச் செய்கின்ற வகையிலே நன்மைக்குரியதாக அமையும். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட இல்லறங்களாக நம்முடைய இல்லறங்களை ஆக்கி தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.